தாங்க கிட்டீங்க அச்சா செல்ல கிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி நம்ம கோல்டு ப்ளே பட்டன் சில்வர் ப்ளே பட்டன்லாம் வச்சாச்சு. வரும் காயத்ரி காலையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு வெட்டியாச்சு. இது வந்து ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள பரவாயில்லையே, எல்லா வேலையும் செய்கிறேன். ஆளும் மண்டை சொன்னால் கேட்கறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் கடைக்கு போயிட்டு 5 லிட்டரு கல்லெண்ணெய் மஞ்சப்பொடி போட்டு தள்ளிக்கிறா. மஞ்சள் வாசமா சோறே நல்லா இல்லைங்கிற. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை மரத்தில் எவ்வளோ அழகாக காய் பிடிச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பழம் பொரிச்சிட்டேன், சூப்பராக இருக்கும் அது. குளிச்சாச்சா? அதிசயம் அதிசயம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும், நெகா பழம் மாதிரியே. இங்கே பாருங்க கமுக்கவன் வந்து சோறு தின்ட்டுக்கிறவங்க தனியாக வந்துட்டு குழம்பு தயார். பாருங்க பூ மாதிரி வந்துருச்சு. ஏன்டி சில்வர் ப்ளே பண்ணுக்கு ஒரு பூ வைக்கல, இத்தனை பூ வச்சிருக்கிறிய? பார்த்துக்குங்க இதில் எப்படி எதில் அடிக்கலான்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க் பாருங்கள். காலையிலேயே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம குட்டி தங்க எந்திரிச்சிட்டான், வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. தங்க குட்டி எந்திரிச்சாச்சே, செல்ல குட்டி. ஐ ஆதி தங்க மயிலு, குட் மார்னிங். எப்படி சிரிச்சுட்டுக்கிற மாதிரி செல்லக்குட்டி. செல்லக்குட்டி மயிலு, தங்க குட்டி மயிலு. வரும் காயத்ரி காலையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு என்ற கிச்சன் ரூமுக்குள்ள போனால் ஆளையே காணணும் பார்த்தா. பரவாயில்ல, பேசிட்டு இருக்கிறான் பாருங்க என்னமோ. தாங்க கிட்டீங்க அச்சா செல்ல கிட்டீங்க செல்ல கிட்டீங்க அச்சா அச்சா தாங்க கிட்டீங்க செல்ல கிட்டி மயிலு. அச்சா தாங்க கிட்டிமா பேசுங்க. இங்கே பாருங்க குட்டி ஃபேனு தம்பிக்கு மட்டும் வச்சுட்ருக்குறேன். எங்கே வேணுமா? காயத்ரி வந்து பேம்பஸ் எல்லாம் மாற்றி விடுவா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நம்ம கோல்டு ப்ளே பட்டன் சில்வர் ப்ளே பட்டன்லாம் வச்சாச்சு. இன்னொரு பெட்டுன்னு வர வேண்டியது இருக்குதுங்க. ஆர்டர் பண்ணால் வந்துடும். நான் தான் ஒன்று ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நிறைய பேர் புதன்கிழமை அக்காவுக்கு வந்து தலைக்கறி எடுத்து கொடுங்க, தம்பிக்கு வந்து தலைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி தலைக்கறி தான் எடுக்க போகிறேன். பாருங்கள் சாமி கும்பிட்டு கறி எடுக்க போகிறோம் பாருங்கள். போயிட்டு வந்துட்டு அது எப்படி சமைக்கிறோம், இன்றைக்கி ஃபுல்லாக விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உனக்கும் சேர்த்து தான் கறி. நீங்களே என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் கமெண்டில். வாங்க கறி கடைக்கு போயிட்டு வெட்டியாச்சு. இது வந்து ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள. என்னடி வந்துட்டு காலையிலேயே? பரவாயில்லையே, எல்லா வேலையும் செய்கிறேன். ஆளும் மண்டை சொன்னால் கேட்கறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் கடைக்கு போயிட்டு 5 லிட்டரு கல்லெண்ணெய், பார்த்தீங்கன்னா மிளகா பாருங்கள், இந்த மாதிரி மிளகா வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது, நல்லா பெருசு பெருசாக. கொத்தமல்லி தலை, மட்டன் மசாலா. இப்போ தலைக்கறி செஞ்சு காய்கறி கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தலைக்கறி வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள் கழுவி எடுத்து அரிச்சாச்சு. பாருங்கள் நைட் செஞ்ச சாப்பாடு அப்படியே கிடக்குது. மஞ்சப்பொடி போட்டு தள்ளிக்கிறா. மஞ்சள் வாசமா சோறே நல்லா இல்லைங்கிற. டேஸ்ட்டே இல்லை சப்புனுக்கு. நல்ல வேலை நைட்டு நான் தப்பிச்சுட்டு வெள்ளை சோறு சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை மரத்தில் எவ்வளோ அழகாக காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பழம் பொரிச்சிட்டேன், சூப்பராக இருக்கும் அது. குளிச்சாச்சா? அதிசயம் அதிசயம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும், நெகா பழம் மாதிரியே. நீ சாப்பிடலையா? பிடிக்காதா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி குழம்பு வந்து சிம்பிளாக செய்கிறேன். நம்ம வந்து சிம்பிளாக செஞ்சால் தான் நிறைய பேர்த்துக்கு பிடிக்குது. ஏன்னா சீக்கிரமாக குயிக்காக சமைச்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய கசகசன்னு போட்டோம்னா அதுவும் ஒரே டேஸ்ட்டாக தான் வருதுங்க. ஆமாம், இன்னைக்கு பாருங்கள் சிம்பிளாக பாருங்கள் தலைக்கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு பாருங்கள் சோம்பு தாளிக்கிறதுக்கு கடுகுக்கு பதிலாக
ஒரு தேங்காய் வந்து கொஞ்சமாக திருவு இருக்குது, மட்டன் மசாலா, 2 தக்காளி, வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே குக்கரை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வெங்காயம் கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வெங்காயம் வணங்கினோடனே நம்ம வந்து தக்காளி கொட்டிக்கலாம். தக்காளி கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தான் நம்ம வணக்கணும். சிம் பண்ணிடுங்க, கொஞ்ச நேரம் வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. நம்ம கறி கொட்டிக்கலாங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். ரொம்ப சின்ன குக்கராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பெரட்டிட்டு இப்போ வந்து நம்ம மட்டன் மசாலாவை கொட்டிக்கலாம். 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி கொட்டிக்கோங்க. இது வந்து 1 கிலோ பாக்கெட்டு. இது ஒரு கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு கிளறிட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் போட்டு ஒரு கிளறிக்கலாம். இப்போ தேங்காய் பூ போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு அளவுக்கு போதுங்க. 1/2 சொம்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா குக்கரில் வந்து வைக்கிறதுனால தண்ணி ட்ரை ஆகாது. இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், போதுங்க. இப்போ நம்ம வந்து நல்லா கொதி வரட்டும். உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, கமுக்கவன் வந்து சோறு தின்ட்டுக்கிறவன் தனியாக வந்துட்டு. அப்படின்னா அந்த குக்கர் சோறு முடிகிற வரைக்கும் சாப்பிட்டு முடிக்கணும், சரியா? ஆமாம். அப்புறம் யாரும் மனுஷன் சாப்பிடுவானா? நீயே சாப்பிட முடியாமல் திணறிட்டு கேட்டுக்கு. அப்படியா? தேங்காய் ஊற்றாம தின்னு இருக்கலாம்ல. சரி, சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிக்குதுங்களா? இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. நான் உப்பு பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவி குக்கர் மூடி போட்டு முடிக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் அடங்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தாங்க, சிம்பிளாக செஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். அது குக்கரில் வச்சோம்னா வந்து கிரேவி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே தலைக்கறி எல்லாம் செஞ்சாச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மொகரம் பண்டிகை இல்லைங்களாமா? எல்லாத்துக்கும் மொகர பண்டிகை நல்வாழ்த்துக்கள். வேறு நல்லா சுத்தமாக கூட்டி காயத்ரி காலையிலேயே இன்றைக்கி என்னன்னு தெரியல, அதிசயமாக இருக்குது. தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டானா? எந்திரிச்சிட்டானா? இன்னும் ஆட்டிகிட்டு தான் இருக்கிறியா? இங்கே பாருங்க, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு. காலையில் நான் தான் ஒரு சாம்பிராணி வச்சு மறுபடியும் நீ ஒரு சாம்பிராணி வச்சுட்டியா? பாருங்க, விளக்கெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு சம்மன் ரெடி பண்ணியாச்சு. ஏன்டி சில்வர் ப்ளே பண்ணுக்கு ஒரு பூ வைக்கல, இத்தனை பூ வச்சிருக்கிறிய? பார்த்துக்குங்க, இதில் எப்படி எதில் அடிக்கலான்னு சொல்லுங்க. இத்தனை பூ இருக்குது, ப்ளே பட்டனுக்கு ஒரு பூ வைக்கலான்னு பார்த்துக்க. அது முறை கட்டையும் விசில் அடங்கனே பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைக்கறி குழம்பு தயார். பாருங்க, பூ மாதிரி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சீக்கிரமான சமையல் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்க, குட்டி தங்க எந்திரிச்சிட்டு அதுக்குள்ள பார்த்து எந்திரிச்சு விளையாண்டுருக்குறான். என்ன குட்டி தங்க இப்போ சாப்பிட முடியாது. அவளுக்கு பதிலாக தங்கத்துக்கு பதிலாக காய்கறி சாப்பிட்டுக்கிறா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு தலையை பொறுத்து விசில் விட்டுக்கோங்க. ஒரு சில ஆட்டுக்கு தலை வேகாது. 10-15 விசில் விட்டா கூட தப்பு இல்லை. அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு செஞ்சு பாருங்க. சிம்பிளா 4-5 பொருளை வச்சு செஞ்சு சாப்பிடலாம். ஆமா, விசில் வரும்போதே சூப்பரா மணம் வருது. கையில குடுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த vlog முடியுது. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.
லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் vlog பிடிச்சிருந்தா பை ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்